வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். நாகர்கோவிலில் போக்குவரத்து தொழிலாளர்கள் மறியல், 311 பேர் கைது. மறியலில் ஈடுபட்டோர் படத்தில் பார்க்குறீங்க. போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்குவதை கைவிட வலியுறுத்தி நாகர்கோவிலில் புதன்கிழமை மறியலில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் 311 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சிஐடி தொழிலாளர் சங்கம் சார்பில் பொது போக்குவரத்து துறையை பலப்படுத்த வேண்டும், போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும், 2003ஆம் ஆண்டுக்கு பின்னர் பணியில் சேர்ந்தோருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஒப்பந்த முறையை அமல்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறை நிரப்பும் போராட்டம் புதன்கிழமை நடைபெற்றது. நாகர்கோவிலில் அண்ணா பேருந்து நிலையம் முன் நடைபெற்ற போராட்டத்திற்கு பொதுச் செயலர் சுரேஷ்குமார் தலைமை வகித்தார். முன்னாள் எம்பி பெல்லார் மின் போராட்டத்தை தொடக்கி வைத்தார். இதில் நிர்வாகிகள் லட்சுமணன், ஸ்டான்லி, ராபர்ட், லியோ, ஸ்டீபன், ஜெயக்குமார், தாமஸ், அஜித், மனோகர், சங்கர நாராயணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இது தொடர்பாக 311 பேரை போலீசார் கைது செய்தனர். போராட்டம் காரணமாக பேருந்து நிலையத்திலிருந்து மணிமேடை சந்திப்பு வரை வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. இது போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.